அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பி கூல், நோ டென்ஷன். ஸோ வெயிட் பண்ணுங்க, உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். இல்லை, நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது. இல்லை, நான் வந்து அங்கே டிவி எல்லாம் இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஈஷா சென்டரில் வந்து நோ டிவி, நத்திங். எல்லாருமே சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரிலாம். ஸோ நான் ஃபுல்லாக இன்னும் பார்க்கல, பட்டு நீங்கள் வந்தோடனே கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ வரும்போது யூடியூப்பில் பார்த்தேன், முத்தான 30 அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துட்டு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அவங்க அறிவித்த எல்லா அறிவிப்புமே, தேர்தல் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இல்லை தேர்தல் முடிஞ்சு வருகின்ற ஆட்சி அவர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்ற கேள்விகள்லாம் இருக்கு. நான் ஒரு லைன்ல சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டு அதை செயல்படுத்தும் ஒரு அரசாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பி கூல், நோ டென்ஷன். ஸோ வெயிட் பண்ணுங்க, உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த மாதிரி ஆட்சியில பங்குற ஒரு விஷயம் வந்து மெயினா போயிட்டதுனால அதை நோக்கி ஆட்சியில் பங்குறத நோக்கி இல்லை, நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது. தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பா, ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்கிறேன். எல்லாருமே வந்து ஈஷா யோகா மையத்திலிருந்து அழைப்பு விடப்பட்டவங்க தான். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் அந்த முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் மரியாதை நிமித்தமாக நம்மளுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே மாதிரி நம்மளுடைய எல் முருகன், என் பக்கத்தில் அமைச்சர் வேலுமணி, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த அமைச்சர்கள் எல்லாருமே நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு மரியாதை நிமித்தமாக என்கிட்ட பேசினாங்க. நானும் மரியாதை நிமித்தமாக அவங்களிடம் பேசுகிறேன். மருத்துவமனை திறந்து வைக்கிறதாக தமிழகம் மறக்கூடாது. அதாவது தொடர்ச்சியா இந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்துல தான் மத்திய, அதாவது பிரதமர் தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு வராங்க. மற்ற நேரத்தில் பிரதமர் வர்றது நல்லதானே, அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா நான் முதல்ல வரவேற்போம். அதனால அவர் வர்றது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதனால தமிழ்நாடு சிறப்பாக வரணும்ன்றதா என்னோட கருத்து. சரிங்களா? நன்றிங்க.